வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து குக்கிங் ஸ்ட்ரீட். நம்ம வந்து இதை பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம குசு குசுன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ நம்ம விளையாடலாம். இது வந்து நான் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணல, ஒரு ஆப்பில் சர்ச் பண்ணி தான் பண்ணேன். அதை நான் வந்து இந்த கேமில் நிறைய லெவல்ஸ் இருக்குது, நான் 3rd லெவலில் சொல்கிறேன். ஓகேவா, வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ப்ளே பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் முதலே கண்டுபிடிச்சிடுவீங்க, நான் ப்ளே ஸ்டோரில் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் மவுஸ் இருக்குது. ஆமாம், அதை நான் தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே வாங்க இப்போ நம்ம விளாடலாம். இது பேர் குக்கிங் ஸ்ட்ரீட். ஓ, இவங்கெல்லாம் வந்து ஏதாவது பொருள் கேட்பானுங்களா, அதை நம்ம செஞ்சு கொடுக்கணுமா? நான் ஏதோ பார்சல் பண்ணணும், பைக் எடுத்துகிட்டு போய் அப்படியே அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கணும். இது வேற நேராக வச்சாலாம் ஆர்டர் வருது. தம்பி மீட்லாம் உனக்கு கிடையாது, கிளம்பு, காற்று வரட்டும். அண்ணா, அந்த கஸ்டமர் எப்போயோ போயிட்டாரா? நான் ஒருத்தன் அவர் இருக்கிறாருன்னு நினச்சி அந்த ஜூஸே கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுதான் மீட்டு கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐயா, உங்களுக்கு என்னம்மா வேணும்? மீட்டப்பு அந்த கஸ்டமர் போயிட்டாங்க. என்ன ஆர்டர் இருக்குது? டே, அது ஒருவேளை அவங்க பேயா இருப்பாங்களோ? இருக்கலாம். மேடம், உங்களுக்கு சிக்கன்லாம் கிடையாது, கிளம்புங்கோ சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கூட விளாட்லாமா? செமையாக இருக்குதா? 3 நீட்டாக வச்சிருவேன். வாங்க இப்போ நம்ம அடுத்த லெவல் விளாட்லாம். இது பேர் தான் செகண்ட் லெவல். ஓகேவா, வாங்க இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். அங்கிள் சௌக்கியமா? வணக்கம்டா சோடா புட்டே. யாரா பார்த்து சோடா புட்டிங்கிற? நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு தெரியுமா? பாருங்க கைஸ், நம்மளை பார்த்து சோடா புட்டிங்க. மீட்டு என்னடா எல்லாரும் மீட்டை கேட்குறீங்க? இந்த மேடம் தான் மீட்டு ஜூஸ் கேட்டுக்கிறாங்க. அது என்னடா மீட்டு ஜூஸு அப்படின்னு கேட்கலாம். மீட்டு ஜூஸ் இல்லை கைஸ், மீட்டு வெர்சஸ் ஜூஸ். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா இல்லை ஜூஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மேடம், ஜூஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, கிளம்புங்க, காற்று வரட்டும். அம்மா நீ கிளம்புமா, செம்ம சவுண்டு போட்டு வந்து வருகிற. தம்பி, என்ன அந்த மேடம் திரும்பி வருது? வாட் அ மேஜிக் திஸ் ஒன். இந்த மேடம் கொடுத்துடலாம். ஓகே, மீட்டு செய்வோம். மீட்டு அவன் போயிடுவான். நம்ம இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம செய்யலைன்னா அவனுங்க மூட்டை முடிச்சன்னா பேக் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. இந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது, ஒழுங்காகவே போடல அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? புரிஞ்சிச்சா? யாராவது புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. இருக்கு என்ன பண்ணுவேன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம 3rd லெவலுக்கு போவோம். 1 ஸ்டார் வாங்கியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். எப்போ கடை பக்கம் வராதடா, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓட நான் வருவேன். வேணாம், தொண்டைக்கண்ண தாத்தா என்கிட்ட வச்சுக்காது. ஐயோ, ஜூஸ்லாம் எடுத்து போடா. சொம்மா, நீ என்ன மேடம் வேணும்? மீட் வேணுமா? என்கிட்ட மீட்டு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிங்கோ தான். மேடம் ஜோ சாரு, மீட்டு வாங்கி போயா? காலிஃப்ளவர் வாங்க மாட்டியா? ரேட் அடிக்கணும் வாங்க மாட்டியாடா? நீ மட்டும் வாங்காமல் இரு, மேடம்க்கு ஜூஸ் கொடுத்துடலாம். ரெடியாக தானே இருக்குது மேடம். அது ஈவுள்ள ஜூஸு, பார்த்து குடிங்க. மேடம் போயிடாத மேடம். டேய், காலிஃப்ளவர் வித்து பூவா கேளுங்க. என்னடா உங்களுக்கு இல்லை என்னடாங்கிறேன். தம்பி, உனக்கு ஜூஸ் கிடையாது. அக்கா, உனக்கு ஜூஸ் கிடையாது, போ.
நான் வேற வாய் தவிர்த்து அப்படின்ட்டேன். அப்புறம் அந்த அக்கா வெளிலலாம் போய் சொல்லிருந்தேன், வீட்டுக்கார தம்பி அக்கான்னு சொல்கிறான், சி அக்காவை தம்பின்னு சொல்கிறான், நீங்கள் இந்த கடையில் வாங்க வராதிக்கோ அப்படின்னு சொல்லிடும். அது கருகுனா கருகுன்னு போட்டோம். சரி இந்த சாரை கொடுத்துடலாம். சார் சார் மீட்டு தான் கேட்குறாரு. இந்தா கருகி போன மீட்டு டேஸ்ட்டாக இருக்கா? வேணும்டா அவங்களுக்குலாம். ஏய் தாத்தா நீ திரும்ப திரும்ப வர வந்தா என்னடா பண்ணுற? தாத்தா வேணாம், பேராண்டிக்கிட்ட வச்சுக்காது. போயிடுச்சு தாத்தா. பாவம் இந்த வயசுல தாத்தா வேலைக்கு போறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு அக்கா இந்த ஜூஸ் குடி. கருகி போயிடுச்சா? போக அக்கா கருகி போனது டேஸ்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி. குட்டி பையனுக்கு மீட்டு ஏன்டா இப்படி பண்றாங்க? சின்ன பையனை கூட்டிட்டு வந்து ஒரு என்ன எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 5 வயசு இருக்கும். 5 வயசு பையனை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சு மீட்டு வாங்கிட்டு வானா ஸ்நாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்துருக்குன்னா கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன லெவல் விளாடணும்? 4th லெவல் விளாடணும்னு நினைக்கிறேன். தெரியல. 4th லெவல் 4th லெவல் நான் இதுதான் லாஸ்ட் லெவல். உனக்கு என்ன தம்பி வேணும்? மீட்டி வித்து காலிஃப்ளவரா? கேட்டுக்கோங்க. ஆனால் உனக்கு என்ன வேணும்? நான் வேணுங்கிறேன். மீட்டி வித்து காலிஃப்ளவர் கொடு. சரி சரி தரேன். உனக்கு என்னப்பா வேணும்? டப்பனியே எனக்கு தொண்டை கட்டிடும் போல. இதுங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கறது. ஐயோ கை ஓடல காலம் ஓடல. ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தங்க மீட்டு வித்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் போடல மேடம், இதை மட்டும் எடுத்துன்னு போயிடு. அதான் எடுத்துட்டல்ல பாருங்க கைஸ். இந்த கேமு சரியான ஏமாத்து கேமா இருக்கு. யோ இரியா எடுத்துன்னு இவனுக்கு ஜூஸ் கொடுத்துட்டேன். டே அந்த பையனுக்கு தானே கொடுத்தேன், பிடுங்கி வாங்குறேன். அப்படி தானே பார்க்குவேன். என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவியா? அவ்வளவுதான் உனக்கு. இனிமே என் கடையில் உன்னை பார்க்கவே மாட்டேன். வந்துட்டா சோடா புட்டி. இந்த தாத்தா என்ன சும்மாவே வராது. ஓகே கேமரா கத்தலை. இந்த மேடமுக்கு மீட்டு வேணுமா? அம்மா போய் ஆஃபீஸா பாருமா. அங்கிள் ஒரு மீட். மீட்டா தம்பி? பக்கத்து ஊர்ல இருக்கு, போய் வாங்கிக்கோ. எப்படி இருக்கிற? நான் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதா? நீயே வராத. என்னடா பண்ணுவ? சோடா புட்டி. என் பேர் சோடா புட்டி இல்லை, சாய் விஸ்வா. பாய போட்டுட்டு தூக்குடா. அங்கிள் எங்க அப்பாவை திட்டாதீங்க, அவரை நான் மட்டும்தான் திட்டுவேன். ஆமா பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு தெரியுமா? நான் பிஸ்னஸ் அயன் பிஸ்னஸ். அயன் மருந்து நான் வருத்துருவேன். ரொம்ப ஓடிப்போ. ஓகேப்பா. நீயே வராதடா லூசு பையன். ஓகே கைஸ், இதை பற்றி நான் இப்போது சொல்கிறேன். டவுன்லோடர் என்பது ஒரு ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணாலே டவுன்லோடரை என்று ஆப்பு காட்டும். அதில் நீங்கள் டவுன்லோடருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே சர்ச் பண்ணலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோடர்னு சர்ச் பண்ணிங்கன்னா டவுன்லோடர்னு வந்துடும். ஆரஞ்சு கலரில் டவுன்லோடர் ஆன் டிவின்னு வரும். அதை கிளிக் பண்ணாதீங்க, வெறும் டவுன்லோடர்னு வரும், அதை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் டைப் பண்ணி விளாட்லாம். ஆனால் ஜிடிஏ அது மாதிரி கேம்ஸ்லாம் வராது. சில கேம்ஸ் வராது கைஸ், பார்த்து ஏமாத்துறாங்க. ஓகேவா? அதில் தான் நான் இந்த குக்கிங் ஸ்ட்ரீட்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா?
நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த தாத்தா எதுக்கு வெள்ளை முடி வச்சிருக்க வயசில் கருப்பு முடி வச்சுருக்காரு தெரில. அடுத்தது என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேமராமேன் ஒரு பாய் சொல்கிறோங்கோ. பாய். பாய் காய்ஸ்.